ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசாங்கம் பேன் கார்டை அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2.0 பேன் 2.1 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டையை விண்ணப்பிக்க என்ன ஆவணங்கள் தேவை, எப்படி விண்ணப்பிக்க வேண்டும், இதற்கு கட்டணம் எவ்வளோ செலுத்தணும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம செலுத்தினா நம்மளுக்கு கிடைக்கும், புதிய பேன் கார்டுனால பழைய பேன் கார்டு செல்லாத போயிடுமா என்ற நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கெலாம் இந்த ஆன்சராக தான் இருக்க போது. இந்த பேன் கார்டு 2.0ஓட அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு சிம்பிளான பதில் என்னென்னா, பேன் 2.0 என்பது புதிய பேன் அட்டை விநியோகிக்கும் திட்டம் அல்ல. இது நம்மிடம் இருக்கும் பேன் அட்டை அப்டேட் செய்யும் திட்டமாகும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நம்ம புதுசாக அப்ளை பண்ணணும்னு கிடையாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேன் கார்டு இருக்கும், அது அப்டேஷனுக்கான இதுதான். இந்த அப்டேஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, QR கோடு, பொது பேன் நம்பர், விரைவு சேவை மற்றும் பேன் 2.0 திட்டத்தோட சீக்கிரமான அமலுக்கு வரப்போகிற சொல்லி கொடுத்துருக்காங்க. என்கிட்ட ஏற்கனவே பேன் கார்டு இருக்கே, நான் என்ன செய்யணும் என்ற கேள்விக்கு இப்போது உங்களுக்கு எழுந்திருக்கலாம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீ எங்கும் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வாங்க. பேன் 2.0 என்பது புதிய பேன் அட்டை விநியோகிக்கும் திட்டம் அல்ல. இது நம்மிடம் இருக்கும் பேன் அட்டை அப்டேட் செய்யும் திட்டம் மட்டுமே. இதனால் ஏற்கனவே பேன் அட்டை இருந்தவர்கள் புதிதாக பேன் அட்டை விண்ணப்பிக்க வேண்டும் என்பதில்லை. அப்டேட்டுக்கு விண்ணப்பித்தால் மட்டும் போதுமானது சொல்லி கொடுத்துருக்காங்க. 2.0க்கு என்ன புதியதாக ஒரு வலைதளம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அறிமுகப்படுத்திய அதில் கேட்கும் தகவலை கொடுத்து ஆவணங்களை பதிவேற்றம் செய்து சப்மிட் கொடுத்த QR கோடுடன் கூடிய புதிய பேன் அட்டை விண்ணப்பிக்க முடியும். இதற்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் என்ன வேண்டும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விண்ணப்பிக்க என்ன வேண்டும்னு பார்த்தீங்கன்னாக்கா, அடையாள சான்றிதழாக பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் அல்லது வாக்காளர் அட்டை, இதில் 4ல் எதனா ஒன்று கொடுக்கணும். முகவரிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்புக்கு, வாடகை பத்திரம், கேஸ் சிலிண்டர் போன்ற பில்லுகளை கொடுத்தா போதும். பிறந்த தேதி சான்றுக்கு பிறப்பு சான்றிதழ் அல்லது டிசி அண்ட் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. இந்த 3 டாக்குமெண்ட் எதனா ஒன்று. இது சான்றுகள் இப்போதைக்கு தேதிக்கு அப்டேட் செய்யப்பட்டுள்ளதாக என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இந்த தேதிக்கு உங்களோட இந்த டீட்டெயிலில் அப்டேட்டடாக இருக்கா பார்த்துங்க. ஏனெனில் இந்த தகவல் தான் புதிய பேன் அட்டையில் இடம்பெற உள்ளது. இதனால் ஏதாவது சான்று அப்டேட்டாக இல்லை என்றால் இப்போதே அப்டேட் செய்து விடுங்க சொல்லி கொடுத்துருக்கேன். பேன் கார்டில் இந்த டீட்டெயில் தான் அப்டேட் பண்ண போகிறாங்க. நீங்கள் உடனடியாக இந்த டீட்டெயிலாம் அப்டேட் ஆகாதுன்னா அப்டேட் பண்ணி முகவரியோ அல்லது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸு, வாக்காளர் அட்டை எதனா அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கோங்க. இதற்கு கட்டணம் எதனா இருக்காங்க சார் கேட்டிங்கனாக்கா, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஃப்ரீயாகவே கவர்மெண்ட் அப்டேட் பண்ணி கொடுக்குறாங்க. வெப்சைட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணாக்கா உடனடியாக கிடச்சிடுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.